என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு செல்ஃபி எடுக்கும்போது நான் பார்த்தேன், இந்த பொண்ணு அழகா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், போய் மெசேஜ் பண்ணேன். நான் சொன்னேன், உங்க போன் நம்பர் கிடைக்குமா, உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் கூட தெரியும்னு. பார்த்து பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. தமிழ்நாடு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா அங்க கூட என்கிட்ட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ஆள் கூப்பிட்டு இருக்காங்க வாங்கன்னு. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜென்ம போல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். இதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன். சைவ சமைச்சா சாப்பிடுறேன் எல்லாம். டான்ஸ் ஆடு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன டேட் தெரியுமா? ஹாப்பி வேலன்டைன். அவன் கிட்ட சந்தோஷமா இருக்கியா? எவ்வளவு சந்தோஷமா சிரிக்குது பாருங்க. எலோவின்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு மலேசியால இருந்து ஒரு கப்பல் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம். ஹாய் கைஸ், என்னோட பேர் வந்து கிறிஸ், அவங்க பேர் வந்து கெட்டி, என் அம்மா பேர் வந்து அம்மா கண்ணு. அம்மா வந்து மலேசியா இருந்தாலு, என்ன ஃபேமிலி எல்லாமே மலேசியன் தான். என்ன ஊரு பாத்தீங்கன்னா மலேசியா பேரா, நம்ம ஹோம் டவுன் வந்து அந்த சைட்ல இருக்கு. என்ன கேர்ள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து மலேசியா ஷா ஆலம்ல இருக்காங்க. அவங்க ஊரே இங்கதான். இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்களே, எப்படி? என் அப்பா வந்து சைனீஸ், அம்மா வந்து தமிழ். எல்லாமே மலேசியன் தான். எல்லாமே மலேசியால தானா? ஆமா. ஓகே. அம்மா வந்து எந்த ஊர்? இந்தியால ஏதாவது ஊர் இருக்கா இல்ல அங்கேயே இருக்காங்களா அவங்க? இல்ல என் அம்மா அப்பா எல்லாமே மலேசியன் தான். கிறிஸ்துவன் கேட்டி உங்களை பத்தி சொல்லுங்க. மலேசியால வந்து நான் வந்து டிரைவரா இருக்கேன். உங்க ஊர்ல வந்து கிராப் சொல்லுவோம், ஆனா நம்ம ஊர்ல வந்து கிராப்கா சொல்லுவோம். நான் அது வேலை செய்யறேன். அப்ப என் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து மெனிக்யூரிஸ், அது வந்து நெகம் செய்வேன். ஓகே, சூப்பர். எப்படி உங்க கேர்ள் ஃபிரெண்ட் எப்போ எங்க மீட் பண்ணீங்க? உங்க லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி இது மணிக்கு வந்து என் கேர்ள் ஃபிரெண்ட் கூத்தாளி வந்து என்னோட ஸ்டாஃப். ஏன்னா நான் இது மணிக்கு நான் வந்து மேனேஜர். சோ வந்து அவங்க கணக்கா அவங்க வந்து செல்ஃபி எடுக்கும்போது நான் பார்த்தேன், இந்த பொண்ணு அழகா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், போய் மெசேஜ் பண்ணேன். நான் சொன்னேன், உங்க போன் நம்பர் கிடைக்குமா, உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் கூட தெரியும்னு. அப்போ நம்மளும் பேசி 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 5 நாள் கழிச்சு நம்ம கப்பல் ஆயிட்டோம். அது 5 நாள்லயே கப்பல் ஆயிட்டீங்களா? அவங்க தமிழ் பேசுவாங்களா? அவங்க தமிழ் தெரியாது, அவங்க வந்து சைனீஸ், மெயின் சைனீஸ். ஓகே. சோ நீங்க வந்து தமிழ் நீங்க அவங்க கூட பேசுறீங்களே, வீடியோஸ்ல எல்லாம் பாக்குறோம், அவங்களும் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்களே. ஆமா, நீ ஜாயிட்ட இந்துவா நீ வைதா வணக்கம், சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? ஓகே, சூப்பர். பேசிக்கா இருக்கிற விஷயங்கள் மட்டும் சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஆமா. சரி, ஓகே. உங்களுக்கு மொத்தமா என்ன லாங்குவேஜஸ் தெரியும்? எனக்கு ஒரு 6 லாங்குவேஜ் இருக்கு. 6 லாங்குவேஜ் எதெல்லாம்? என்ன 6 லாங்குவேஜ் வந்து மெண்டரின், ஹக்கா, கண்டோனீஸ், தமிழ், இங்கிலீஷ், இன்னும் மலேசியா ஒரு மல்லை. இவ்வளவு லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்படியே நீங்க வந்து தமிழ்ல வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, என்ன ரீசன்? முதல்ல வந்து நான் வந்து யூடியூப் செஞ்சுட்டு இருந்தேன். நான் வந்து சைனீஸ் வெர்ஷன் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து சைனீஸ் வெர்ஷன் வந்து அவ்வளவு பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து நானும் நினைக்கல, நான் சும்மா ஒரு தமிழ் வெர்ஷன்ல பேசினேன். ஆனா திடீர்னு நிறைய வந்து என்ன ஃபாலோ பண்ணாங்க, என்கிட்ட பேசினாங்க, எப்படியா தமிழ் பேசுறீங்க, பார்த்தா ரொம்ப கியூட்டா இருக்கு, அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மெதுவா நான் வந்து தமிழ் வெர்ஷனை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் மெதுவா இப்போ வந்து நிறைய ஆளு ஃபாலோ பண்றாங்க. அப்படியா? சரி சரி. அப்பயே அவங்களுக்கு அதிகமா சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, ஏன் இன்னும் சொல்லி தரல நீங்க? நான் சொல்லி தந்து இருக்கேன். சில டைம் வந்து நான் பேசல வந்து அங்க புரியும், ஆனா அவங்களுக்கு பேச முடியாது அவ்வளவு. ஆனா சில டைம் அவங்களுக்கு புரியும் பேசுறது. நீங்க எப்படி அம்மா கிட்ட இருந்து தமிழ் கத்துக்கிட்டீங்களா எப்படி? சின்ன வயசுல வந்து என் பாட்டி கூட இருந்தேன். அதான் 5 வயசு வந்து பாட்டி கூட இருந்தேன். சோ அந்த டைம் வந்து பாட்டி கூட தமிழ் கத்துக்கினேன். அதுக்கப்புறம் வந்து நான் சைனீஸ் ஸ்கூல்ல போயிட்டேன். ஆனா அம்மா கூட தமிழ்ல தான் பேசுவேன். இப்பவும் அம்மா கூட தமிழ்ல தான் பேசுவீங்க? ஆமா, என்னைக்குமே அதே மாதிரிதான். சூப்பர் சூப்பர். சரி, உங்களோட பேரு தமிழ்ல வச்சுக்கணும், ஏதாவது ஒரு தமிழ் பேர் உங்களுக்காக வச்சுக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, என்னோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா என்ன வந்து நாச்சோ கூப்பிடுவாங்க தமிழ்ல. நாச்சோங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அது தமிழ் மொழி மாதிரியே இல்ல? இல்ல அது வந்து தமிழ்ல வந்து இந்த மாதிரி பேர் எல்லாம் இல்ல. ஆனா அவங்க வந்து என்ன ரொம்ப லவ்லி ஒரு பேரா வச்சிருக்காங்க இந்த மாதிரி. ஓ, பெட் நேம் மாதிரி. ஆமா. சரி, நீங்க இந்தியால வந்துட்டு உங்களுக்கு எந்த இடம்லாம் பிடிக்கும்? வந்திருக்கீங்களா? இந்தியாவுக்கு வந்திருக்கீங்களா? நான் ஒன்னும் வந்தது இல்ல, ஆனா ஆசையா இருக்கு. தமிழ்நாடு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
ஏன்னா அங்க கூட என்கிட்ட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ஆள் கூப்பிட்டு இருக்காங்க வாங்கன்னு. ஆனா எந்த இடம் எனக்கு உண்மையா தெரியல, ஏன்னா நான் ஒன்னும் போயிருக்கு. இப்ப மலேசியால வந்து அங்க பேசக்கூடிய தமிழ் வேற மாதிரி இருக்கும்ல, ஆனா இங்க இந்தியால பேசுற மாதிரியான தமிழே பேசுறீங்களே, அது எப்படி? நம்ம மலேசியா வந்து இப்படி எல்லாம் பேசுவோம், ஆனா சில வார்த்தை வந்து மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, இந்தியால என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க அங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க? நார்மலி வந்து இல்ல, நான் வந்து ரொம்ப கூட செலிப்ரேட் பண்றேன். சோ வந்து இது எனக்கு அவ்வளோ இது இல்ல. அப்படியா? இல்ல வீட்லயே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்ல, இப்போ பொங்கல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம பொங்கல் இங்க செலிப்ரேட் பண்றோம்ல, தீபாவளி செலிப்ரேட் பண்றோம், அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டீங்களா? என்னோட ஃபேமிலி பண்ணுவாங்க. ஏன்னா ஃபேமிலி பொங்கல், தைப்பூசம், அப்புறம் வந்து அந்த தீபாவளி இது கண்டிப்பா அவங்க செய்வாங்க. ஆனா நான் வந்து கலந்துக்குது, ஏன்னா நான் வந்து கேள்ல இருக்கேன்ல. கேள் வந்து நம்ம சிட்டில இருக்கேன். என்னோட ஹோம் தான் வந்து ஒரு கிராமம் அந்த மாதிரி. மலேசியால நீங்க இருக்கிறது ஒரு கேள்லையா? ஆமா, கேள்ல இருக்கேன், கோலாலம்பூர். இது வந்து ஒரு சிட்டி. சரி, அங்க உங்களுக்கு எது உங்களுடைய ஊர் எது மலேசியால? பேரா. நம்ம பேர் வந்து பேரா. சொந்த வீடு வந்து அங்க இருக்கு. இங்க வந்து நம்ம வேலை செய்யற இடம். சரி, இந்தியன் ஃபுட்ல எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? என்ன சாப்பாடு பிடிக்கும் உங்களுக்கு இந்தியன்ல? எனக்கு பருப்பு கறி பிடிக்கும். பருப்பு கறி அங்கேயும் பருப்பு கறியா சொல்லுவோம். பருப்பு சாம்பார் சொல்லுவோம், பருப்பு சொல்லுவோம், பருப்பு கூட்டு சொல்லுவோம். மலேசியான்னு நம்ம பருப்பு கறி சொல்லுவோம், சாம்பாரும் சொல்லுவோம். நான் வந்து பருப்பு கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவுச்சி மீன் சாம்பார். சாம்பார் வந்து குழம்பு. எனக்கு நிறைய அந்த குழம்பு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட. ஆனா அங்க இருக்க குழம்பு இங்க இருக்க குழம்பு வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட் தான். ஆனா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எனக்கு நிறைய குழம்பு பிடிக்கும் சாப்பிட. மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமா? அப்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தமிழ் சாப்பாடு சாப்பிடுவேன். ஆனா நீங்க உங்களோட வீடியோல எதுவும் தமிழ் சாப்பாடு செஞ்ச மாதிரியே தெரியலையே. நிறைய வேற சைனீஸ் ஃபுட் எல்லாம் தான் பண்றீங்க, அதுக்கு இடையில பாட்டெல்லாம் வேற பாடுறீங்க. ஆமா, ஏன்னா வந்து நான் வீட்டுல சமைக்கிறேன்ல, அதனால வந்து இங்க சாப்பிடுவேன். இன்னும் எனக்கு வந்து சைனீஸோ, அதனால நம்ம வந்து நிறைய சைனீஸ் சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனா என்னோட ஹோம் டவுன் கிளம்புனா கண்டிப்பா இந்தியன் ஃபுட் நம்ம சாப்பிடுவோம். அப்படியா? சரி, அவங்களுக்கு நீங்க இந்தியன் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு பழக்கலையா? சாப்பிடுவாங்க, என்னால இன்னும் கூட சாப்பிடுவாங்க இவங்க. அப்படியா? என்ன ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியன் ஃபுட்ல? 印度食物，印度人的食物啊。那个米，那个你带我去吃了，那个很贵的那个。哪一个米？那个桶倒出来的那一种。அவங்க சொல்றது வந்து பிரியாணி. பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா, அவங்களுக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சொன்னேன் நான் அவுச்சி மீன் குழம்பு, அவங்களும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட. அப்புறம் ஆக்சுவலி மோஸ்ட்லி இந்தியன் ஃபுட் அங்க சாப்பிடுவாங்க. நீங்க இப்ப சமைக்கும் போதெல்லாம் வந்துட்டு அவங்கள பத்தி பாட்டெல்லாம் பாடுறீங்கல்ல, அது மாதிரி இப்போ ஒரு பாட்டு எங்களுக்காக. நான் அதே பாட்டு பாடுறேன் எப்படி? வேற பாட்டு எதாவது பாடுங்க. தமிழ் பாட்டு எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. எனக்கு அவ்வளவுதான் பாட்டு, அதுக்கு மேல தெரியாது. சூப்பர் சூப்பர் சூப்பரா பாடிட்டீங்களே. இந்த பாட்டு எழுதுனவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எழுதுறது பாடுறது எனக்கு தெரியாது, ஆனா அந்த படம் நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த ஹீரோ பேர்லாம் நான் மறந்துட்டேன். ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பார்த்தேன். ஆனா பார்த்து நான் கேட்பேன். எவ்வளவு ஏஜ் ஆகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 24, என் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து 25 வயசு. 24, 25. அவங்களோட பெரிய பொண்ணு அவங்க. ஓகே, அவங்க அக்கா மாதிரியா? அவங்க உங்க லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? நீங்க சின்ன பையன் போப்பா தம்பின்னு அனுப்பிச்சு வைக்கலையா அவங்கள? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் பண்ணல. சொன்னீங்களா? உண்மையை சொன்னீங்களா அவங்க கிட்ட? உண்மையை சொல்ற வந்து நான் 24 வயசு, அவங்க 25 அந்த டைமா. அவங்க தெரியும். மலேசியா வந்து வயசு வந்து பார்க்க மாட்டோம், டிபெண்ட். லவ்னா ஓகே தான், அந்த மாதிரி. லவ்னா ஓகே தான். சூப்பர் சூப்பர். சரி, இப்ப நீங்க வீடியோஸ் எல்லாம் பண்ணும்பொழுது நிறைய வந்து தமிழ்ல பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறீங்க தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சு பேசுறீங்களா, தெரியாம பேசுறீங்களா? கண்டிப்பா தெரிஞ்சதான் பேசுறேன். ஆனா நான் வந்து கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன். மேபி சில வார்த்தை, ஏன்னா நான் வந்து என்ன டைப் வந்து இப்படிதான், நான் வந்து இப்படிதான் பேசுவேன். ஆனா வந்து நான் வந்து யாரும் நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. மித்தவங்கள ஹர்ட் பண்ணல, பண்ண நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க இல்லையா? இப்ப ஏதாவது ஒரு 4-5 வேர்ட்ஸ் எங்களுக்காக அப்படி பேசுங்க. என்ன பேசணும்? அங்க பேசுவீங்களா, நிறைய பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுவீங்களா, அது பேசுங்க. பேட் வேர்டா? இல்லையே, அந்த மாதிரி பேசலாம் இல்லையே. எனக்கு தெரிஞ்சவனே நான் இப்படி சொல்லுவேன், ஓங்கி அறிஞ்ச லொங்காங்குல பூந்துருவேன் இப்படி நம்ம சொல்லுவோம். லொங்காங் வந்து என்ன அர்த்தம்னா, ஐயா அது இங்கிலீஷ் எப்படி மறந்துட்டேன். அது வந்து ஒரு சாரி, அது உண்மையா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா வந்து ஓங்கி அடிச்சா லொங்காங்குல பூண்டு வந்து ஒரு ரொம்ப ஃபன்னியா ஒரு வேர்ட் மலேசியால. வேற என்ன ஃபன்னி வேர்ட்ஸ் எல்லாம் 2 பேரும் சண்டை போட்டுக்கீங்க? இப்ப எங்களுக்காக 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுங்க பாருங்க. ஒரு வாட்டி வந்து நான் கிச்சன்ல வந்து ஒரு வாட்டி நான் சமைக்கும் போது நம்ம திடீர்னு வந்து
கொஞ்சம் லித்த ஆகி வந்துச்சு. நான் சொன்னேன் ஒரு குத்துனா இங்கே பீ வந்துருவேன். ஓகே, அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு அதுக்கு மீனிங் தெரியுமா? அவங்க தெரியும், அவங்க புரியும். அப்புறம் என்ன அவங்க சிரிச்சாங்க. ஒரு வாட்டி என்ன அடிச்சாங்க, அடிச்சுட்டு அவங்க சிரிச்சாங்க. அப்படியா? இப்போ உங்களை பாருங்க ஏதோ சொல்றாரு, அடிக்க மாட்டீங்க.他讲那天我不是在厨房，我就讲一群人你大背那样，然后就打我这样，再做一次。我那第谁呢？我குத்தனா இங்க பீ வந்துருவ. அந்த மாதிரி பண்ணாங்க. உங்களுக்காக அவங்க ஏதாவது தமிழ் பாட்டுலாம் பாடுவாங்களா? இல்ல அவங்களுக்கு தமிழ் தெரியாது, பாட தெரியாது. நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்களா? இல்ல நான் அண்ணனுக்கு தமிழ் பாட்டு நான் கேட்பேன், அவங்களும் கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு கேக்குது பிடிக்கும், ஆனா நாங்க பாட தெரியாது. எந்த சாங் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேக்குறேன். நீ சிவா அவன் 你那个你妈妈喜欢的那个 ரவுடி பேபி பாட சொல்லுங்க அவங்கள. Rowdy baby, Rowdy baby, Rowdy. ஓகே, 那然后第一个只是讲坏你了这样子，他是比较不好，但是他也不是讲完全不好那种。நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த ரவுடி பீப்புன்னு என்ன அர்த்தம். அப்படி என்ன சொன்னீங்க அவங்களுக்கு? ஏன்னா ரவுடி வந்து ஒரு கெட்டவன் அந்த மாதிரி லோக், ஆனா வந்து ரொம்ப கெட்டவன் சொல்ல முடியாது அந்த மாதிரி. ஆனா பேபி வந்து ரொம்ப கியூட்டா ஒரு இது அந்த மாதிரி. சரி, ஓகே. எந்த ஹீரோ பிடிக்கும்? தமிழ் மூவிஸ்ல எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கு தளபதி பிடிக்கும். தளபதி, ரஜினிகாந்த், சூர்யா, தனுஷ். எனக்கு ஃபேவரட் அஜித் பிடிக்கும்.你喜欢哪一个印度主角？我才看过几次罢了VJ, ரஜினிகாந்த், சூர்யா, இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கும். எந்த ஹீரோயின் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்ல? சமந்தா, அனுஷ்கா, நயன்தாரா. சரி, இப்ப அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க நீங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒரு பாட்டு. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், ஜென்ம போல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். சூப்பர். அவங்களும் அந்த மாதிரி பாட்டுலாம் சொல்லி தந்திருக்கீங்களா? பாடுவாங்களா? இல்ல அவங்களுக்கு பாட தெரியாது. ஆனா நான் சாங் திறக்கும் போது அவங்க கேட்பாங்க, ஆனா அவங்களுக்கு பாட தெரியாது. நான் படிச்சேன். சாதிகள் இல்லையடி பாப்பா. சாதிகள் இல்லையடி பாபா. சூப்பரா சொல்லிட்டீங்க. அவங்கள உங்ககிட்ட வந்து தமிழ்ல ஏதாவது வேர்ட் சொல்லி கொடுத்து சொல்லுங்க. எதா சொல்லணும்? உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ண சொல்லுங்க தமிழ்ல. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. 要看着我讲。3 2 1。 再讲多一次，忘记了。 நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். காதலிக்கிறேன். Yes. 不好意思，3 2 1。 什么？ நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். சூப்பர் கியூட்டா இருந்தது. நம்ம பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுமா? அங்க அககா புரியும். ஐ மீன் கொஞ்சம் புரியும். நீங்க அவங்களுக்கு லவ் சொன்னீங்கல, அப்ப அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஆக்சுவலி நம்ம லவ்லாம் சொல்லவே இல்ல. நம்ம வந்து ஒன்னா பேசி பின்னால கப்பல் ஆயிட்டோம். ஆனா நம்ம லவ் வந்து ஈச்சியாட சொல்லவே இல்ல. பர்பஸ்லாம் ஒண்ணு இல்ல. பர்பஸ் இல்லாம வந்து ஜோடி ஆயிட்டோம் அந்த மாதிரி. ப்ரொபோஸ்லே பண்ணாம ஜோடி ஆயிட்டீங்களா? சரி, நீங்க தமிழ்நாட்டுல எந்த இடம் நீங்க வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சென்னை. சென்னையில எந்த இடம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு அங்க ஒரு பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர் ஆயிடுச்சு. சூப்பர்ங்க. இப்ப பிப்ரவரி அப்படினாலே வந்து லவ் மந்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நீங்க என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கீங்க? இது வந்து ரொம்ப சீக்ரெட்டா இருக்கு. சீக்ரெட்டா வச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு புரியாதுல, பரவாயில்ல சொல்லுங்க. நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அது வந்து சாக்லேட்லாம் இருக்கும். அப்புறம் அது வந்து ஒரு புக்கே அந்த மாதிரி அது நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் அது பின்னா நான் திருப்பியும் பாக்குறேன். ஏன்னா நான் என்னைக்கும் லாஸ்ட் மினிட் தான் எல்லாம் பண்ணுவேன். லாஸ்ட் மினிட்ல எல்லாம் பண்ணுவீங்களா? அவங்களும் உங்களுக்கு கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்களா? வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி, உங்க அம்மா வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? அவங்க பேர் என்ன? என்ன அம்மா பேர் வந்து அம்மா கட்டி. அவங்க இங்க தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வரலாம்னு சொல்லிருக்காங்களா? அவங்க ஆசை இருக்கு. ஆனா வந்து அவங்க ஒண்ணு வந்துரு. சரி, 2 பேரும் சேர்ந்து எங்களுக்காக ஒரு டான்ஸ் மட்டும் ஆடி காட்டுறீங்களா? நீ跳哦。நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவீங்களா? உங்க வீடியோஸ்ல நாங்க பாத்துறோம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க. உங்க 2 பேத்துக்குமே நன்றி. Yellow Bench தமிழுக்கு நன்றி. அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை காண Yellow Bench தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.